சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தகுதியே இல்லாதவங்கள தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு நீங்க சாமின்ல கும்பிட்டு இருக்கீங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏய், நீ சொன்னாலும் சொல்லலனாலும் மீனா எங்களுக்கு சாமிதான். அப்படியா ஆண்டி? ஆமா. நீங்க கும்பிடுற சாமி அதுக்கான தகுதியான சாமியான்னு தெரிஞ்சுக்கிட்டு கும்பிடுங்க. அதுக்கப்புறம் நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். மீனாவுக்கு அதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு. அத பத்தி பேசுறதுக்கு தான் உனக்கு எந்த தகுதியும் இல்ல. நீங்க வர வர ரொம்ப எமோஷனல் ஆகுறீங்க. தேவையில்லாம எமோஷனல் ஆகாதீங்க. அது உங்க உடம்புக்கு நல்லது இல்ல. சோ கூல் அண்ட் ஜஸ்ட் ரிலாக்ஸ். இங்க பாரு, நீ மீனாவை பத்தி பேசுனா நான் எமோஷனல் மட்டும் இல்ல, டென்ஷனாவும் ஆவேன். மீனாவை பத்தி நீ பேசாத. உன்னை நாங்க எப்பவும் இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்லியாச்சு. போகாம இங்கே சுத்திக்கிட்டு எங்களை இம்சப்படுத்திட்டு இருக்க. சரி, பாவம் இருந்துட்டு போட்டுன்னு விட்டாச்சு. ஆனா இங்க நீ ஓசி சோறு திங்கிறது பத்தாதுன்னு நாங்க மீனாவை பத்தி நல்லதா ஒரு வார்த்தை பேசுனா அதை தாங்கிக்க முடியாம உடனே வரைஞ்சு கட்டிட்டு வர. ஆமா, எதுக்காக உனக்கு மீனா மேல இவ்ளோ காழ்ப்புணர்ச்சி? என்ன பண்றது ஆண்டி, நானும் இந்த குடும்பத்தோட சாப்பாடு சாப்பிட்டிருக்கேன்ல. இந்த குடும்பத்துல ஒரு அநியாயம் நடக்கும்போது ஒரு நல்ல விசுவாசியா அத கண்டிப்பா நான் தட்டி கேட்டுதானே தீரணும். பாவம், என்ன பண்றது ஆண்டி, இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க. யாரு என்ன சொன்னாலும் அத அப்படியே நம்பிடுறீங்க. சடனா ஒரு பொண்ணு ஊருக்கு வந்து நான் டீச்சர் ட்ரைனிங் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு டீச்சர் வேலை போட்டு கொடுத்து அவளை இந்த குடும்பத்திலேயே தங்க வச்சு குடும்பத்துல ஒருத்தியா பாக்குறீங்க. அதுல இருந்தே தெரியல நீங்க எல்லாரும் எவ்வளவு அப்பாவின்னு. என்ன ஆண்டி, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? என்ன மீனா, இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுல்ல. அஞ்சலி, நீ என்ன சொல்ல வர? மீனா எங்களை ஏமாத்தி வேலை வாங்கினான்னு சொல்றியா? இல்ல மீனாவுக்கு டீச்சரா இருக்க தகுதி இல்லைன்னு சொல்றியா? அங்கிள், அவளுக்கு தகுதி இருக்கு. ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறதுக்கு மட்டும் தகுதி இல்ல, ஒரு பெரிய ஐடி கம்பெனில HR வேலை பார்க்கிற அளவுக்கு தகுதி இருக்கு. என்னம்மா சொல்ற நீ? ஏதோ ஹெச்ஆர்ங்கிற பெரிய கம்பெனிங்கிற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அஞ்சலி, நீ மீனா மேல ஏதோ பழி போடுறான்னு நினைக்கிறேன். இங்க பாரு அஞ்சலி, நீ இந்த குடும்பத்துல யார பத்தி சொன்னாலும் நான் நம்புவேன். ஆனா மீனா டீச்சரை பத்தி சொன்னா என்னால நம்ப முடியாது. ஏன்னா தேவிக்கு கூட்டிட்டு வந்த மாப்பிளைய ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சதே மீனா தான். அதனால கூட நீ மீனா மேல பழி சுமத்தணும்னு நினைக்கலாம்ல. அங்கிள், நீங்க பேசுறது எல்லாமே கரெக்ட். ரொம்ப பாயிண்ட புடிச்சு தெளிவா பேசுறீங்க. அத நான் ஒத்துக்கிறேன். அன்னைக்கு நான் பண்ணது தப்புதான். அந்த பையன் ஃப்ராடு பொறுக்கின்னு எதுவுமே தெரியாம அவனை கூட்டிட்டு வந்து தேவிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சது என்னோட தப்புதான். அது முழுக்க முழுக்க என்னோட தப்புதான். அதுல இருந்து மீனா தேவிய காப்பாத்திட்டா. அதுல ஏன் தப்பு எதுவும் இல்லன்னு மீனாவே உங்ககிட்ட சொன்னா. அதுக்காக உங்க எல்லார்கிட்டயும் நான் அன்னைக்கே மன்னிப்பு கேட்டுட்டேன். அது தப்புங்கறதையும் நான் உணர்ந்துட்டேன். ஆனா இப்ப ஏதோ சொன்னீங்களே, நான் மீனா மேல வேணும்னே பழிய சுமத்துறேன்னு. யார் மேலயும் யார் வேணாலும் என்ன வேணாலும் பழி சுமத்தலாம். ஆனா ஆதாரம் இல்லாம பழிய மட்டும் சுமத்தக்கூடாது. என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தான் நான் இவ்வளவும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏய், இங்க பாரு, கவுனம் போட்டு கோர்ட்ல பேசுற மாதிரிலாம் இங்க பேசிட்டு இருக்காத.
மீனாக்கு எதிரா உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அத முதல்ல காட்டு. ஆதாரம் தானே, இருங்க பாட்டி காட்டுறேன். இதுதான் என்கிட்ட இருக்கிற ஆதாரம், மீனாக்கு எதிரா இருக்கிற ஆதாரம்.